வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் என்னுடைய வேலை தொட்டு இன்று என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக ஓர் அதிசயத்தை இன்று இரவுக்குள் உன் கந்தன் நடத்துவதை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகிறாய். எதுவென்றாலும் சரி, நம்மை தேடி வருகின்ற அப்பன் நமக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள, அதற்கு தகுந்தாற் போல எந்த ஒரு விஷயங்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த கந்தன் இருந்து உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களும் பல தருணங்களும் பல திருப்பங்களும் இனி அடுத்தடுத்து அரங்கேறி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தன் இருக்க இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கவும் கூடாது. அப்பன் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை நீ உறுதி கொண்டு ஏற்றுக்கொண்டாயானால் இனி உன்னிடத்தில் நின்று பேசுவது எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்க இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உடன் வருகின்ற உன் அப்பன் என்னுடைய அன்பை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்ல நினைக்கும் எல்லா விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். கந்தன் இருக்க பயம் எதற்கு? என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களிலுமே உன்னை சுற்றி ஒரு உண்மையான அன்பும் உன்னை தேடி ஒரு முழுமையான விஷயமும் தொடரப்போகிறது. எந்த நேரமும் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்கிட வேண்டாம். உன்னிடத்தில் இந்த கந்தனின் அன்பு உனக்காக என்னவெல்லாமும் கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நீயும் இருக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது நம்மை தேடி தொடரும் எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சாதகமான சில விஷயங்கள் நடக்கும். ஏதாவது ஒரு வகையில் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் நமக்கு நடக்கும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நம்மை கைவிட்டு கொண்டே இருக்கும் என்று நினைப்பதை விட நமக்கு நடப்பதையும் நாம் சரியாக கொஞ்சம் கவனமாக புரிந்து கொண்டோமானால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நம்பு. அப்பன் இருக்க இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உன் அப்பன் நான் சொல்ல சொல்ல நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்கிறாய் என்றால் இனி உனக்கு நடப்பதில் எல்லாமும் உனக்கான தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நான் என்னவெல்லாமும் உனக்காக தருகிறேனோ, உன்னிடத்தில் எதையெல்லாமும் நான் உன் வசமாக்குகிறேனோ, இனி எல்லாவற்றையுமே நீ உணர வேண்டும். எல்லா விஷயங்களிலும் தெய்வம் நமக்கு கொடுக்கின்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நேரமும் நிச்சயமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை எவ்வளவு காயங்களை கொடுத்து உன் மனதை மாற்ற நினைத்தாலும் இந்த வாழ்க்கையை நீ வாழவே கூடாது என்று நீ நினைக்கும்படியான ஒரு சம்பவத்தை உன் வாழ்க்கையில் அரங்கேற்றி இருந்தாலும் சரி, நீ நினைத்தால் இனி எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் இதை எல்லாமும் நீ நிச்சயமாக பெற்றுவிட முடியாது என்ற உன்னுடைய எண்ணத்தை எல்லாமும் வேறறுத்து உனக்குள் நம்பிக்கையை கொடுத்திருக்கும் இந்த தாய் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் தேவைக்கு பயன்படுத்தி விட்டு உனக்கு கஷ்டம் என்றவுடன் உன்னை விட்டு ஓடிச் செல்லும் இந்த மனிதர்களைப் போல உன் கந்தன் செல்ல மாட்டேன். என்ன நடந்தாலும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் எப்பொழுதுமே உனக்கு கை கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதுமே உனக்கு துணை இருக்க நான் வருவேன் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் நீ சந்தித்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கே என்று ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
கந்தன் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லும். இது போன்ற நேரங்களில் இனி உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள். அப்பன் சொல்வதை எல்லாமும் உன் மனதில் நீ தேக்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இனி நடப்பது எல்லாமும் உன்னால் சரியாக முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு எதுவுமே நடப்பதில்லை என்றுதான் வருத்தம் கொண்டிருக்கிறார்கள். காரண காரியங்கள் இல்லாமல் உன்னை சுற்றி உனக்கு நடந்திட்ட பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு தெரியாமல் போயிருக்கிறதே என்று நினைத்து கலங்காதே. எல்லா விஷயங்களும் வெளிச்சத்திற்கு ஒரு நாள் வந்துதான் ஆக வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களை நாம் மறைத்திருந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகளை நாம் கைவிட்டிருந்தாலும், ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கான தெளிவை நாம் நிச்சயமாக பெற்றுவிடத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நமக்கான நேரம் காலம் என்று இன்று இருக்கும் பொழுது இதையெல்லாமும் தாண்டி ஒரு மகிழ்ச்சி என்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை நீ இன்னமும் வெளிக்கொண்டு வரவில்லை. அந்த சந்தோஷத்தை இன்னமும் நீ உனக்கே என்னவென்று பார்த்து விடவில்லை. சிரித்த முகத்தோடு உன்னை நீ பார்த்து எத்தனை நாட்கள் ஆயிற்று என்று சிந்தித்து பார். நாட்களா அப்பா, அது பல வருடங்கள் ஆகிறது நான் நல்லபடியாக சிரித்தது என்று. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பயன்படுத்தாமல் நீ எல்லாவற்றையும் கண்டுகொள்ளாமல் செல்வதனால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமும் உனக்கு புரியாமல் போய்விடுகின்றது. நீ ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டும் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு இருக்கும் பட்சத்தில் என்ன நடந்தாலும் அது சட்டென்று உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை மறக்காதே. உனக்கான தேவைகளோடு இந்த கந்தன் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களோடு நிச்சயமாக இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்க இனி எதுவும் நடக்கும். இந்த கந்தன் இருக்க இனி எல்லாமும் மாறும். உன் வாழ்க்கையும் எல்லா விஷயங்களையும் உறுதியாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சொல்ல சொல்ல இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்குரிய சோதனைகளை விளக்கி உனக்கு நான் மதிப்பை கொடுக்க வரும் என்பதனை மறக்கக்கூடாது. கந்தன் சொல்லிவிட்ட வார்த்தைகளை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. காரியமில்லாமல் எதையும் உனக்கு நான் சொல்லவில்லை என்பது போலத்தான் இனி எந்த நிலையிலும் கந்தனின் அருளை கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மாற்றிவிட வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள். உன்னுடைய தேவைகளுக்கு இனி உனக்கு நான் என்ன கொடுக்க இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வாழ்க்கை தரும் விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் இரகசியமான விஷயங்களையும் எப்பொழுதுமே நீ விட்டுவிடக்கூடாது. எப்பொழுதுமே நீ தொலைத்து விடக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி உன்னை வந்து சேரும்போது அப்பன் முருகன் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொள்வாய். என் பிள்ளைகள் ஒரு சிலர் இன்று காலையில் கண் விழித்ததுமே மயிலின் சத்தத்தை கேட்டார்கள். இது முழுக்க முழுக்க உண்மை. 100% இன்று விடியலில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது உண்மை. எல்லோருக்கும் இல்லை என்றாலும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக நடந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரமும் நான் இருப்பதை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனிமேலும் உன்னுடைய யோசனைகளுக்கெல்லாமும் கட்டுப்பட்டு இனி எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்கும் என்பதும் நல்ல விஷயங்களோடு இந்த வாழ்க்கை உன்னை மாற்றும் என்பதும் இனியும் நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய விஷயங்கள் அல்ல. இனியும் நாம் நினைத்து கலங்க வேண்டிய விஷயம் அல்ல. நீ சரியாக இருக்கும் பொழுதும், நீ தெளிவாக இருக்கும் பொழுதும், நீ விரும்புகின்ற விஷயத்தை அடைய துடிக்கும் பொழுதும் நீ நேர்மறையாக இருந்து கொள். நிச்சயமாக எல்லாவற்றிலும் உன் மனது ஏற்றது போல, உன்னுடைய மனது விரும்புவது போல உனக்கான நன்மைகள்
கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காதே. என்னை நம்பி எந்த ஒரு செயலையும் நீ சரியாக முன்னெடுத்து வா, நல்லதே நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.